வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு. வணக்கம் நண்பர்களே, தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைக்கி பார்க்க போகிற படம் 2019 வெளிவந்த டெரிட்டோரியோன்ற படம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த படத்தில் ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நல்லா அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துருக்கு. அவங்களுக்கு குழந்தை இல்லை, ரொம்ப காலமாக குழந்தை இல்லை. கணவன் கொஞ்சம் ப்ராப்ளம், கவுண்டிங்கில் ப்ராப்ளம், பொண்டாட்டிக்கு எப்படியும் குழந்தை வேணுன்ற ஒரு ஆசை. டாக்டர்கிட்ட போகிறாங்க, 40,000 செலவு ஆகுன்னு சொல்கிறாங்களா. என்ன பண்ணாலும் டெஸ்ட் புக்கு அந்தளவுக்கு அவங்ககிட்ட வசதி இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது அவன் மாத்திரையெல்லாம் வாங்கி சாப்பிட்டு வரான், ஒன்றுமே முடியல. கடைசியில் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் ரூபன்னு வீட்டுக்கு கூப்பிட்டு வரான். அவனை வந்து வீட்டை வந்து அடக்கம் பண்ணுறான். கடைசியில் அவனுடைய மைண்டு என்ன போன்றான், அவனுக்கு நல்லா எலெக்ஷன் இருக்கிறத பார்த்துட்டு தான் ஃப்ரெண்டு கூடயே ஒய்ஃபை கூட டான்ஸ் ஆட வச்சு அதுலேயே பெட்ரூம் கொண்டு போய் அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்க வச்சு அவனு கூட அதை பார்த்து அதை ரசிக்கிறான். கடைசியில் அது மூலியமாக அந்த பொண்ணாடி சந்தோஷம் இருப்பான், ஒரு குழந்தை பெறுவாங்களா அப்படின்னு. இது வந்து காலத்தின் கட்டம், காலத்தில் ஏற்றுக்க முடியாத ஒரு முடிவு. கடைசியில் அவனே என்ன பண்ணுறான், ஃப்ரெண்டு இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு மனசு வந்து ஈகோ ப்ராப்ளம் ஆகிடுது. அதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் ஒன்றா இருந்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிற படம் தான் 2019 வெளிவந்த டெரிட்டோரியோ. படத்தோட டைட்டில் கார்டு போட்டு படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தா படத்தில் இவங்க தான் வந்து ஹீரோ ஹீரோயினி. நம்ம ஹீரோயினி பேர் வந்து லூபே, அவன் கணவன் பேர் வந்து ஹீரோ பேர் வந்து மானுவல். இவங்க என்ன பண்ணுறாங்க, அவன் புருஷங்காரனே வந்து ஒரு தொட்டில் செஞ்சுருக்கான். அந்த தொட்டிலை பார்த்துட்டு அந்த 2 பேர் ரொம்ப அவ்வளோ சந்தோஷமாக, ஏன்னா இவங்களுக்கு வந்து குழந்தை மேலே ரொம்ப ஆசை, ஒரு குழந்தைக்காக ரொம்ப எங்கிட்டு இருக்காங்க. தினம் ஆனால் இவன் சொல்கிறான், எனக்கு வந்து பீரியட் வந்துருச்சு அப்படின்னு. இந்த முறை இல்லைனா என்னம்மா, அடுத்த முறை உனக்கு குழந்தை பிறக்கும், கவலைப்படாத அப்படின்னு. சரிவா நம்ம வெளியே போய் ஜாலியாக பார்ட்டி போயிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு பார்ட்டிக்கு வராங்க. ஹோட்டலில் வராங்க, அங்கே வந்து டான்ஸ் ஆடுறாங்க. அவங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் அங்கே சாப்பிட்டு விட்டு ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. ஹஸ்பண்ட் ஒரு அவங்க ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருக்காப்புல ஹஸ்பண்ட், அவன் ஒரு கார்பெண்ட்ரி. எல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி ராத்திரி ஒன்றா இருக்காங்க. வந்து கம்பெனியில் இருக்க போகும்போது அவன் கம்பெனியில் ஒன்று அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தாங்க நினைக்கிறான், ரூபன்ட்டு. அம்மா அவனை வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாப்புல கொடுத்துட்டு அவன் செஞ்சு வச்சிருந்தா சேர் இதெல்லாம் பார்க்குறான். ரொம்ப சூப்பராக இருக்குது போஸ் தான் கூப்பிடுவான் அவன். எல்லாம் முடிச்சுட்டு அம்மா நீ என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்ட்டு. இல்லை நானும் இங்கே தான் வேலை செஞ்சுக்கலாம். அது வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வந்தோடனே வீட்டில் எல்லாம் வந்து சாப்பிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் காமெடியாக பேசிகிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு நம்மளும் சரி வெஜிடபிள் மார்க்கெட் போகலாம். அங்கே போய்ட்டு வீட்டுக்கு தேவையான சாமான் காய்கறி எல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வாங்குறாங்க. வாங்கிட்டு என்ன போகலாம், வீட்டில் வந்து என்ன போனால் எப்போ பார்த்தாலும் அவங்க குழந்தை வேணும் குழந்தைய பற்றியே தான் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அதில் ஒய்ஃப் என்ன போனால் ஜூஸ் அடித்து வச்சு நீ ஜூஸ் குடி அப்படின்னு நான் நாட்டு மரத்துலாம் சாப்பிடுவாங்க. அதை முடிச்சுட்டு நான் போகிறேன் அப்படின்னு அங்கே போகிற மறுபடியும் கம்பெனியில் அவன் ஃப்ரெண்டு வராப்புல ரூபன்ஸ் வந்தோன்னா தூரத்தை பார்த்துட்டு வாடா அப்படின்னு கூப்பிட்டு, சரி நம்ம ஹீரோக்கு வந்து கார் ஓட்ட தெரியாது. ரூபன் சொல்லுவான், நான் உனக்கு கார் ஓட்ட கற்றுத்தரேன், தான் ஃபஸ்ட் கீரு செகண்ட் கீரு நீ இப்படி தான் போடணும் எல்லாம் சொல்லி தரேன். அவனுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறான், மேனுவலாகவே நீ கார் ஓட்டு, நான் இந்த பக்கம் உட்காந்துக்கிறேன்னு அவன் ஃப்ரெண்டு ரூபன் என்ன பண்ணுறான், எல்லாம் சொல்லி கொடுறான். நம்ம ஹீரோ கார் ஓட்டிகிட்டே போகிறார். போட்டு ஒரு பிரேக் அடிக்கும்போது அவன் பேக்லேருந்து கீழே விழுந்து கஞ்சாலாம் இருக்கும். இதெல்லாம் என்னடா பழக்கம் அப்படின்னா வீட்டுக்கு வராப்புல. வீட்டுக்கு வந்து ஒய்ஃப் என்ன பண்ணுவோம், ஏன் இன்னும் லேட்டு. அப்போ ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாப்புல, ஒரு மாதிரி ஒரு லைட் ஒன்று வாங்கிட்டு வந்திருப்பான். லைட்டை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ரூமுக்குள்ள வந்து அழகாக டிசைனெல்லாம் எரியும். அதை போட்டு இருந்தோடனே பார்த்தா அழகாக இருக்குன்னா ஒய்ஃப் வந்து லைட் போடுவாள். என்னங்க அதெல்லாம் சின்ன பிள்ளை மாதிரி இல்லை, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா அப்படின்னு. அப்போ ஒரு ரிப்போர்ட் வாங்கிட்டு வருவான், டாக்டர் கொடுத்துருப்பாரு. பட் அந்த ரிப்போர்ட்டில் வந்து கவுண்டிங்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இவனுக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருப்பார். அப்போ இவன் ரொம்ப மனசு ரொம்ப வெக்ஸ் ஆகிடாப்புல. சரி நீங்களே வந்து ஆர்டிஃபிஷியல் குழந்தை இப்போ செஸ்டிவ் குழந்தைக்கு 40,000 வேணும்னு கேட்குறாரு டாக்டர். அப்போ ஹஸ்பண்ட் சொல்கிற நம்மக்கிட்ட இவ்வளோ பணத்துக்கு நம்ம எங்கே போகிறது. அப்போ ஒய்ஃப் சொல்கிறாப்புல, எது உங்கள் குழந்தை தானே, உன்னுடைய செம்மனை எடுத்து அதை யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறான். அதெல்லாம் அவன் கேட்டு காசு நல்லா வந்துடுறான். வீட்டில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காப்புல ஹஸ்பண்டு. வந்து அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், நீ கவலைப்படாதீங்க பாஸ், உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும், நீங்கள் ஏன் அதே பற்றி கவலைப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அங்கே வந்து கார் பண்ணி வீட்டில் சின்ன இதெல்லாம் செஞ்சு கம்பெனியும் வேலை பார்ப்பான். இங்கே வேலை முடிச்சுட்டு அது 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்து நல்லா சீட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க. முடிஞ்சவங்க டிசைன்லாம் சரி மறுபடியும் என்ன பண்ணலாம், சரி காஃபி ஷாப்பில் போய் காஃபி சாப்பிட போகிறாங்க. போட்டுட்டு வரப்போகும்போது இவங்களுக்கு அப்பவும் ஆர்குமெண்ட்டு தான். அப்போ ஒய்ஃப் சொல்கிறா, கொண்ட கார் நான் ஓட்டேன். இவன் சொல்லலை நான் கார் ஓட்ட போகிறேன்னு. உனக்கு கார்லாம் ஓட்ட முடியாது தெரியாது அப்படின்னு. இல்லை நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு. அந்த பிரச்சனை வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டில் வந்தோன்னா அப்படியே யோசனை பண்ணிட்டே இருப்பான், நம்ம ஒய்ஃபு குழந்தைன்றாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு நமக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், ஃப்ரெண்டுகிட்ட வந்து புலம்பிகிட்டே இருப்பான். எது வந்தாலும் இவங்ககிட்ட தான் சொல்லுவான். அப்போ சொன்னோன்னா எல்லாம் அவன் வந்து என்கரேஜ் தான் பண்ணுவான், நீங்கள் தண்ணி குடிங்க, இது கொடுங்க, மருந்து சாப்பிடுங்க, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வராது அப்படின்னு. அப்போ நம்ம ஒரு நாள் ஃப்ரெண்டை வந்து வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருப்பான் சாப்பிட்றதுக்கு. அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து சொல்லி சரி அவனை ஃப்ரெண்டுக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு சாப்பாடு கொடுத்து ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்கேன்னா, அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருப்பாப்புல, நம்ம ஃப்ரெண்டு ஹீரோ வந்து சொல்லியிருப்பான், அதாவது நீ வந்து என்னுடைய ஒய்ஃபோடு இருந்துட்டு அவளுக்கு ஒரு நீ குழந்தை ஒன்று பெற்று கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் ஆரம்பத்தில் வந்து வேண்டான்னு தான் சொல்கிறாப்புல. 2 பேருமே அவள் ஹீரோனு கூட ஒத்துக்க மாட்டா. இருந்தாலும் இவனை பேசி என்ன பண்ணுவாப்புல, மானுவல் வந்து ரூபன்கிட்ட அப்படியே அவனை மயக்கே ஒரு மாதிரி செட்டப் பண்ணி வச்சுக்கிறான். ஆனால் அதுக்கு அவன் ஒத்துக்க
ஒத்துக்க மாட்டான் ஆரம்பத்தில், இவளும் ஒத்துக்க மாட்டாப்புல. அதுக்கப்புறம் கேட்குறாப்புல, என்ன அவன்கிட்ட பேசிட்டேன், அவன் சரின்னு சொல்லிட்டான் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்கிறாப்புல. சரி இவங்க நைட்டில் ஒன்றா இருக்கலாம்னு பார்த்தா எங்களால் ஒன்று விடுது. சரி அது வேண்டாம், சரி இந்த காரை விற்றாவது நம்ம குழந்தைக்கு ஆர்டிஃபிஷியல் குழந்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட்டு பண்ணலான்னு. அது ஒரு 35,000 தான் கேட்பான், அதுவும் காசு அடுத்த மாதம் தான் வரும்னு. சரி திரும்ப ஒரு டெஸ்ட்டுக்காக வரப்பில்ல, இவனுடைய செம்மண் எடுத்து இவளுக்கு கொடுத்துட்டு அது மூலிமா குழந்தை பெறலாம் அப்படின்னு வந்தால் அங்கே பெட் பேஸ் இல்லை, அது இல்லைன்னு சொல்லுவாப்பில்ல. இவன் சொல்ல, நான் ஒன்று ட்ரை பண்ணுவேன். இல்லைடா அதெல்லாம் வேணாண்டா, நீ இருடானே பார்த்துக்கிறேன்னு. இவனுக்கு ஒரு ஃபோன் வரும். ரூபனுக்கு அதில் வெளியே போகிறான். வெளியே போய் பேசி விட்டுனா இவன் டேன் வரும். ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு தான் ஃபோன் பண்ணாப்புல அப்படின்னு. அவன் மறுபடியும் டாக்டர் கூப்பிட்றாப்புல. நம்ம ஹீரோ உள்ளே போகிறாரு. டாக்டர் வச்சு பேசுகிறாப்புல. ஆமாம், என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. முடிவு பண்ணுங்களா சார், காசு சார் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. டிஸ்கவுண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. அதோட 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டில் வந்து ரூபன் என்ன பண்ணுறாப்புல, வீட்டுக்கு கொண்டு வராப்புல. நம்ம ஹீரோ, நீ இனிமேல் இங்கேயே தங்கு, இதான் ஒரு ரூம்பு, உனக்கு என்ன தேவை எல்லாமே நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜன்னல் ஒரு மனுஷர்கிட்டலாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் பேசி இருக்கும்போது கூடவே போக மாட்டேன், அந்த இடத்துல தூங்கிடுவாப்புல. அப்போ டக்குன்னு ஹீரோனி வராப்புல. என்னடா இங்கேயே படுத்து தூங்குறீங்க, இன்றைக்கி வேலைக்கு போகலையா அப்படின்னு கேட்குறாப்புல. வேலைக்கு போனால் நைஸாக என்ன பண்ண, கையை வச்சு மறைச்சிக்கிட்டு ட்ரெஸ்ஸில் வந்திருப்பாள் முடிச்சுக்கிட்டு ஹஸ்பண்டை கூப்பிட்றாப்புல. டே மேனுவல் வேலைக்கு போகலையான்னு. இல்லை, எனக்கு வந்து நாளைக்கு தான் டியூட்டி, இன்றைக்கி சாட்டர்டே இல்லை, நாளைக்கு தான் எனக்கு டியூட்டி. அவன் தூங்கிட்டான், ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருக்கான்ட்டு. அதில் வீட்டில் வந்து என்ன பண்ணாங்க, ரேடியோ அதெல்லாம் இருக்குமா, அந்த இடத்துல அந்த கம்பி போட்டு குச்சி வச்சு தூரமாக அடிப்பாங்க ஈட்டி மாதிரி, அந்த விளையாட்டுலாம் விளையாண்டுட்டு சரி வாட 2 பேரும் வெளியே வராங்க. வெளியே வந்து நான் இப்போ பொட்டாடிக்காரி ஃபோன் பண்ணுறாப்புல, எங்கே இவங்க ஆளே காணாமல் போனாங்களான்ட்டு. இவங்க வர்ற வழியில் அந்த பஸ்ஸில் ஒரு பால் இருக்கும், அதை எடுத்து விளையாண்டுருப்பாங்க. அப்புறம் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸும் நடந்து வரும்போது, ஒய்ஃப் எங்கே போயிருந்தீங்கன்னு. இல்லை, நாங்கள் பார்க்கில் போய் பால் விளையாண்டு வந்தேன்னு சொல்கிறாங்க 2 பேரும். அப்போ ஒய்ஃப் சொல்கிறாப்புல, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியும், நீ போய் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டு வாங்கிட்டு வரியான்னு கேட்குறாப்புல. சீக்கிரம் போ ஹரி, வேகமாக போ. அவ்வளோ சந்தோஷப்பாரு நம்ம ஹீரோனி முகத்தில். அவள் கர்ப்பமாக பீரியட் தள்ளி போயிடுச்சு பொழுது, அதனால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா. அதோட வேகமாக போகிறாப்புல. ஹஸ்பண்ட் போயிட்டு அந்த கடையில் வாங்கினது பார்த்தா அதுவும் இல்லை, அந்த அப்பவும் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டில் இல்லைன்னு வந்தது. அப்போ ஹஸ்பண்ட் 2 பேரும் கட்டி பிடிச்சி அழுது உட்காந்துருக்காங்க. எல்லாம் உட்காந்து மறுபடியும் பேசுகிறாங்க. மறுபடியும் ஹீரோஸ் டாக்டர்கிட்ட போகிறாங்க. டாக்டர் வேறு ஏதாவது பண்ண முடியுமா, நமக்கு ஒன்றுமே டாக்டர் சொல்கிறாப்புல, பேமெண்ட் கொடுத்து தான் உங்களுக்கு நான் எல்லாமே செஞ்சு தருவேன் அப்படின்ட்டு. இதையே நினச்சி வந்து என்ன பண்ணாப்புல, நம்ம ஹீரோ வந்து ரொம்ப வெக்ஸாக இருக்காப்புல. அப்போ தான் முடிவு பண்ணிட்டாப்புல, அதாவது நம்ம வந்து எவ்வளோ தான் இது வந்தாலும் நம்ம அந்த ஃப்ரெண்டை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து அவன் ஒன்று. அப்போ அவன் ஃப்ரெண்டு பார்க்கும்போது ஒருத்தர் வந்து அவங்கள்ட்ட ஒரு துப்பாக்கி ஒன்று கொடுத்துட்ருப்பான். அதை கொடுத்துட்டு வந்து நல்லா தூக்கிட்டாங்களா, உடனே எழுப்புவான். எலும்பு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடு, நான் போகணும், வேலைக்கு போகணும். அவன் எழுத மாட்டான், வரேன் போகணும். வெளியே வந்து பார்த்தா அவன் ஃப்ரெண்டு வந்து ரூபன் படுத்திருப்பான். இந்த படத்தை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு ஷாக் ஆகி போயிடும். ஏன்னா அவன் சாதாரண பெட்டில் ஷோபாவில் தான் படுத்திருப்பான். படுத்துக்கொண்டு அவனுடைய வந்து நல்லா எடக்ஷனாக இருக்குது. இந்த எடக்ஷன் நம்ம புரட்டி பார்த்தா தப்பாக போயிடுமான்ட்டு டக்குன்னு கதவை பூட்டிடுறான். பூட்டிட்டு வந்து ஒய்ஃப்ட சொல்கிறான், நீ இப்போ வெளியே வந்துடாத, நானே பிரேக்ஃபாஸ்ட் நானே செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன், நீ கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்து தூக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு வரான். மனசு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்குது. நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சரி சொல்கிறதுக்கு முன்னாடி கூட சொல்லுவான், செம்ம ட்ரை பண்ணுவோம். வயகரா மாத்திரையை போடுறாப்புல நம்ம ஹீரோ. வயகரா மாத்திரையை போட்டுட்டு நம்ம ஒய்ஃபோடு இப்படியா இருந்து பார்க்கலாமே, நமக்கு எடக்ஷனாக தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அங்கே போயிட்டு நின்ற ஒய்ஃபோட எவ்வளோ ட்ரை பண்ணி பார்ப்பான், ஒன்றுமே முடியாது. அதில் கோச்சிட்டு ஏஞ்சி போயிடுறா. அப்போ அவனால் முடியல, ஏன்னா அவனுக்கு செம்மன் வந்து கொஞ்சம் கூட இல்லை. அப்புறம் மறுபடியும் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்கிறான், அதெல்லாம் நோட்டு ஒன்றும் பண்ணிக்காதீங்க போஸ், எல்லாம் உங்களுக்கு நினச்ச மாதிரி இல்லை நடக்கும். நான் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணால் சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். அன்றைக்கே சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணி என்னை கொண்டு போயிருங்க, எனக்கு கொஞ்சம் லோன் வேணும், கொஞ்சம் பணம் வேணும், எனக்கு கொஞ்சம் லோன் கிடைக்குமா இங்கே அப்படின்னு. அப்போ ஒரு சில்வை ஒன்று செஞ்சு ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறாப்புல. இதை எப்போவும் நீ கையிலே போட்டுக்கிடான்னு. சரின்னு போட்டுட்டு என்ன பண்ணுறாப்புல, இங்கே ஹீரோனி படுத்துக்கிறாப்புல. சரி வா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்றா. அவள் வரமாட்டோம்னா அப்புறம் ஹீரோனியை வந்து ஊற்றி கொடுப்பா. அப்போ மொபைலில் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. டான்ஸ் ஆடும்போது அந்த ஹீரோவை ஃப்ரெண்டு சொல்கிறாப்புல, ஏய் ரூபன் நீ டான்ஸ் ஆடுற அப்படின்னு. 2 பேரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதை பொறுத்து அடுத்து வந்து நம்ம ஹீரோட சான்ஸ் வரும். அப்போ நீ டான்ஸ் ஆடுறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் டான்ஸ் ஆடிட்டு இருப்போம். ஒவ்வொரு சாங்ஸ் போட்டு அப்போ வேறு அடுத்த பாட்டு போடுவோம், ஒன் மோர் சாங்குன்னு போட்டுட்டு அவங்க ஆடிட்டு இருப்பாங்க. அவங்க ஆடிட்டு போகும்போது சொல்லுவோம்ல, ஹீரோனி நீ வந்து டான்ஸ் ஆட அப்படின்ட்டு. இவங்களும் டான்ஸ் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் அது கூட ரூபனும் சேர்ந்துக்குவான். சரி 3 பேரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும், உங்களுக்கு ஆட தெரியல அப்படின்னு அவன் ட்ரையல் சொல்லி கொடுப்போம். அப்போ இந்த பக்கம் ஹீரோனி நடுவில் ஹஸ்பண்டு, அந்த பக்கம் ஃப்ரெண்டு. இப்படி தான் பண்ணால் அந்த ஹீரோ அப்படியே மாற்றி பொண்டாட்டி நடுவில் நிற்க வச்சுட்டு இந்த பக்கம் ரூபன் ஒய்ஃப் திரும்பி பார்ப்பான். திரும்பி பார்த்தோன்னே அவனே என்ன பண்ணுவான், அப்படியே டான்ஸ் ஆடி அவன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்து அந்த ஃப்ரெண்டோட ஒன்றா இருக்கிறதுக்கு அவனே போட்டுட்டு அவனே அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எப்படியா இது மூலிமா நம்ம குழந்தை வந்து பிறக்கணும்னு வேண்டான்னு சொல்லி கடைசியில் ஒத்துக்குவான். அதோட முடிஞ்சிட்டு அவள் பாட்டி வெளியே போய்டுவாப்புல, பஸ்ஸில் போயிடுவாங்க. இங்கே வந்து பார்த்தாக்கா
நம்ம 2 பேரும் பேசாமல் இருப்பாங்க. நீ ஏன்டா இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டோமே, நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு பொண்டாட்டி மனசுகள் ரொம்ப இதுவாக இருக்குது. அது நினச்சா அவள் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பா, சுயம் பண்ணிகிட்டே இருப்பா வீட்டில். இது பார்த்து ஹஸ்பண்ட் அங்கேருந்து வருவான், என்ன நீ பண்ணிகிட்டு இருக்க, எழுமாவுண்டு. இல்லைங்க ரொம்ப டயர்டாக இருந்து படுத்துன்னு. சரி நான் ஒரு கடை ஒன்று பார்த்துருக்கேன், அந்த கடையில் போய் நம்ம வந்து ஃபர்னிச்சர் ஷாப் வைக்கலான்னு பார்த்தா அவள் எல்லாம் பார்த்து வாடகை சொன்ன மாதம் 5000 இதுக்கு வாடகை அப்படின்னுவோம். அதை முடிச்சு சரி பர்கர் கடைக்கு வந்து 2 பேர் பர்கர் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு. இல்லை இதை பற்றி ஏதாவது சொன்னாப்புல. ஒன்றும் இல்லை, சரிவா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நம்ம இதை வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா வீட்டுக்குள்ளே வந்து மறுபடியும் வந்து ரூபன் உட்காந்துருப்பான். என்னடா ஆச்சுன்னு. இல்லைடா அந்த இடத்துல படம் கெடுக்க போனான், ஃப்ரெண்டுக்கு எனக்கு வாக்குவாதம் வந்துச்சு, அவன் நல்லா அடித்து போட்டான், மூக்கு வாயில் ரத்தம் அடிச்சு அவன் போகிறேன்னு சொல்லிட்டு தான் இங்கேருந்து போவான். ஆனால் மறுபடியும் வந்துன்னா அவளோட ஹீரோயின் என்ன பண்ணுவான், அவனுக்கு வந்து டின்ச்சர் மரத்தெல்லாம் போட்டு அவனை எல்லாமே கிளியர் பண்ணுவான். கிளியர் பண்ணி நல்லா தூங்கிட்டு இருப்பாப்புல நண்பர். தூங்கிட்டு வந்து அவனை சொல்லுவான், சரி நீ இங்கே இரு, கொஞ்சம் காசு கொடுப்பான், ஒரு $500 கொடுத்து, ஹீரோ நீங்கள் வந்து இந்த வீட்டில் இந்த பெயிண்ட்லாம் இருக்குது பற்றி, அந்த பெயிண்ட்டு சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துட்டு இரு, நானும் வந்து ஒய்ஃபும் நாங்கள் வேலைக்கு போயிட்டு வரேன்னா அவங்க 2 பேர் போவாங்க. வீட்டில் எல்லாம் பண்ணிட்டு இவன் தான் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர்லாம் பண்ணி வைப்பான். பண்ணி வச்சுட்டு கணக்கு கொடுப்பாப்புல. அவன் கொடுத்ததில் மிச்ச காசு எவ்வளோன்னு. 300 சாமான் வாங்கியிருக்கு பாஸ் அப்படின்னுவான். இல்லைடா இல்லை $3 குறையுதடா அப்படின்னுவான். இல்லையே அவன் கடையில் 300 தானே என்கிட்ட வாங்கினான் அப்படின்னுவான். அப்போ இல்லை ஒவ்வொன்றும் கணக்கு சொல்லுவாப்புல. இது இவ்வளோ இது இவ்வளோ எல்லாம் போனாக்கா மிச்சம் 277 தான் வந்திருக்கு. பாக்கி காசு எவ்வளோ $3. அதோடு என்ன பண்ணுவான், கணக்கில் அவன் கரெக்டாக இருப்பான். அவன் பர்ஸ்லேருந்து $3 எடுத்து கையில் கொடுத்த உடனே அது படுக்க போயிடாப்புல. வெளியே ரூபன் என்ன பண்ண டிவி பார்த்துட்டு இருப்பான். இங்கேருந்து கத்துவா ஹீரோயின்டே, சவுண்டை கம்மியாக வச்சுட்டு டிவி பாடுறா, ஏன்டா இவ்வளோ சத்தமாக வச்சு டிவி பார்த்துட்ருக்க அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் முடிஞ்சுன்னா இவங்க பேசுகிறாப்புல. பேசி முடிச்சு துணியெல்லாம் துவைக்க போகிறாப்புல. நல்லா ஹஸ்பண்ட் வந்து 2 பேர் கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது என்ன தான் இருந்தாலும். ஆனால் போகிறப்போ என்ன பார்த்து நம்ம ஹீரோவுக்கு வந்து பொறாமை குணம் அதிகமாகிடுது. ஏன்னா அவனுடைய நெருக்கம் ரூபனுக்கும் லூபேக்கும் நெருக்கம் அதிகமாகிட்டே போகுது அவங்களுக்கு. அவள் பேசிக்கும் போது இப்போ அவனுக்கு ரொம்ப விருப்பம் பார்க்குறான், இதுவாக பார்க்குறான். இவனை தெரியாமல் வீட்டுக்குள்ளே சேர்த்து சரி ஸ்விம்மிங் பூல் குளிக்க போகிறாங்க. குளிக்க போகிறதுல ஹீரோ கேட்கப்பட, நீ என்னடா என் ஒய்ஃப் கூட ரொம்ப நேரம் டைம் குளிச்சிட்டு இருக்காடேண்டா, எல்லாத்துக்கும் காரணமே நீ தானேண்டா அப்படின்னு சொல்ல காதை பிடிச்சிட்டு ஒன்று வேணாண்டா ப்ளீஸ் என்னை விட்டுறான்னு சொல்லிட்டு இனிமேல் இதை பற்றி நீ பேசக்கூடாது. காரில் அப்படியே 2 பேரும் சோகமாக வராங்க. அதோட ஈகோ ப்ராப்ளம் ஆகி போயிடுச்சு நம்ம ஹீரோவுக்கு. வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வந்தோடனே அவன் கேட்குற, நீ எப்போ பார்த்தாலும் நீ அவங்க கூட இது பண்ணி போயிட்டே இருக்கிறியா அப்படின்ட்டு. நான் அவங்க கூடலாம் இருந்துட்டு போகல, எல்லாத்துக்கும் காரணமே நீ தானே அப்படின்னு சொல்லுவாப்புல. இருந்துட்டு அவன் இங்கே பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட் நல்லா படுத்து அவர் தூங்கிட்டு இருப்பார். அவர் நல்லா ஜாலியாக வந்து மொபைல்லாம் பார்த்துட்டு அந்த வீட்டில் அவன் அங்கே படுத்துடுறான். இங்கேயே வந்து இவன் பண்ணுறான், சரிவா உங்கள்கிட்ட நான் பேசணும்னு கூப்பிட்றாப்புல. நம்ம ஹீரோ அங்கேருந்து வர்றாப்புல. வந்துட்டு 2 பேரும் அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஏன் இந்த மாதிரிலாம் இதுவாக இருக்குங்கன்ட்டு அவன் சொல்கிறா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வந்து பாஸ் நான் வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா, நான் பார்க்கணுமா, இல்லை என்னுடைய பூட்டை காணோம் தேடி வந்தேன்னு. அப்போ என்ன சொல்லுவான், என்னை விட்டுட்டு பொருட்டி சொல்லுவான், என்னை விட்டு நீ போகாத அப்படின்னு. அது எப்படி நான் உன்னை விட்டுட்டு நான் போவேன், இல்லை நீ என்னை விட்டு விலைக்கு போயிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லுவாப்புல. இனிமேல் வந்து ரூபன் இங்கே தான் இருக்க போகிறேன்னு சொல்கிறான். அப்போ சொல்லப்பல நான் வந்து பிரெக்னெண்ட்டாக இருக்கிறேன் அப்படின்ட்டு. அது ரூபனுக்கும் தெரியும்ன்ட்டு. அவனை நம்ம எப்படி வீட்டை விட்டு அனுப்ப முடியும், நல்லா அனுப்ப முடியாது வீட்டை விட்டு. எல்லாத்துக்கும் காரணம் நீயே முடிவுரையும் எழுதிட்ட அப்படின்னு சொல்லி யாரும் செய்யக்கூடாத ஒரு தவறை நீ செய்ய வச்சு அவனுக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ அவன் எப்படி போவான். அதோடு அங்கே ரூபன் வந்துட்டு கை கொடுங்க கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா கட்டி பிடிச்சிட்டு ஒன்றா அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவன் மனசுக்குள்ள நம்ம தாட்ஸ் வந்து இப்போ நம்ம ஹீரோவுக்கு போயிட்டு இருக்குது, நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டான் போலதுன்னு. அவனுடைய ஃப்ரெண்டை பார்க்க போகிறான். அங்கே போய் பாட்டு அவன் ஒரு துப்பாக்கி நேரத்தை கொடுத்துருப்பான், இவன் தான் கொடுத்துருப்பான். அதை பேசி வீட்டில் வந்து நம்ம ஹீரோனி வந்து இதே நினச்சிட்டு இருப்பாள். அவள் ஹஸ்பண்ட் வருவாப்புல. அவன் சந்தோஷமாக இருக்கலான்னு பார்த்தா பொண்டாடி கூட அவள் வந்து ஒன்றா இல்லாமல் அவள் பாட்டு தனியாக எழுந்திருப்பாள். வீட்டில் வந்து சொல்ல, நம்ம பிறக்க குழந்தையாவது நான் நல்லா வச்சுக்குவேன், நான் பார்த்துக்குவேன் அப்படின்னுவாங்க. சரி வாங்க நம்ம மார்க்கெட்டுக்கு போகலான்னு ஷாப்பிங்க்கு வராங்க. அங்கே வந்து ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எடுக்கிறதுக்காக 3 பேருமே தான் வர்றாங்க. அவன் ஃப்ரெண்டு ஹஸ்பண்டு ஒய்ஃப் எல்லாம். அவள் ஒன்று எடுத்து வரும்போது நம்ம ஹீரோவுக்கு மட்டும் மகமே சில 2 கலர் ட்ரெஸ் எடுத்து காட்டுவாப்புல ஹீரோயினி. இதில் ஏதாவது நல்லா இருக்கா சொல்லுங்கன்ற. அது நல்லா தான் இருக்குன்னு சொல்லி ட்ராலி போட்டு வீட்டுக்கு வராப்புல. வீட்டில் வந்து நான் ஹீரோ என்ன பண்ணாப்புல, அவன் லைட் வச்சுட்டு போனேன், அதை போட்டு டிசைன் பண்ணிவிட்டு கிட்டே வந்துட்டு இங்கே பாரு நம்ம இப்போ இந்த குழந்தை பிறந்தா நல்லபடி இருக்கலான்னு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இங்கே டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ளே வேறு மாதிரி. அப்போ ஹீரோ வெளியே போயிட்டு வர போகும்போது அடிக்கடி இவங்க ரிலேஷன்ஷிப், அதாவது லூபேக்கும் ரூபனுக்கும் அடிக்கடி இவங்க 2 பேரும் ஒன்றா தான் இருக்கிறாங்க. அதை இவன் பார்த்துட்றான் ஜன்னல் வழியாக வந்து. அப்போ சவுண்டை கூட்டி வச்சுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு மெதுவாக பார்க்க போகிறான். ஸோ அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்க பார்த்தா மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்ம பொண்டாட்டி நம்ம ஃப்ரெண்டு கூடயே வந்து நம்ம ஒரு தடவை செய்ய சொன்னால் பல முறை இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்களே, இதை பிரிக்கவே என்னால் முடியலையே அப்படின்னு ரொம்ப வந்து மனசை கஷ்டப்படுறான். கஷ்டப்பட்டு
வந்துச்சுன்னா அவனுக்கு வந்து இந்த ஈகோ இந்த ப்ராப்ளம் வந்துடுச்சு, நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு போனால் அவன் நல்லா குடிச்சிட்டு வருவான். வீட்டுக்கு வந்தோடனே கதவை போயிடுவான். வந்தவொடனே பொண்டாட்டி வந்து தருவானே, எனக்கு முத்தம் கொடுத்துட்டின்னுவான். அவனையும் கொடுக்க மாட்டாவ. அப்படி ஒன்று அடிச்சுன்னா அவளை அடிக்க போவான். பொண்டாட்டி 2 பேரும் சண்டை. அந்த பார்த்துட்டு இருந்த ஃப்ரெண்டு வந்து இவனை ஹீரோ அடின்னு அடித்து போட்டார். 2 பேரும் உள்ளுக்குள்ளே சண்டை. வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணுறான், அவங்களாம் நீங்களாம் போங்கடான்னு அனுப்பிட்டு ஹீரோ கதவை சாத்திட்டு நம்ம ரூமுக்குள்ளே போகிறாரு. போட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக உட்காந்துருங்க. அப்படி மனசெல்லாம் மாறுது. அவன் ஒரு துப்பாக்கி வச்சுருப்பாங்க, அதை எடுத்து நம்ம ஃப்ரெண்டை ஷூட் பண்ணிடலான்னு ஷூட் பண்ணால் துப்பாக்கி எடுக்கிறான். அவன் மனசாட்சி ஒன்றும் இடம் கிடக்காது. ஏன்னா இவனால தானே நம்ம பொண்டாட்டி சந்தோஷமாக ஒரு குழந்தை கொடுத்தானே அப்படின்ட்டு இவன் இதெல்லாம் நினச்சிட்டு அப்படியே பைத்தியம் மாதிரி ஆகிட்டு அங்கே ஓடுறது இங்கே ஓடுறதுன்னு மாறி அங்கே பாட்டு வந்துக்கிட்டே இருக்கிறான். அவன் திருலாம் போகிறான். இங்கே போக முடியாது, எப்படியா அவனை தேடி நம்ம ஷூட் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு கையில் பேக் மட்டும் எடுக்கிறான். பேக்லேருந்து துப்பாக்கி, அவன் பேக் தான் அது. அதுலேருந்து துப்பாக்கி எடுத்து எங்கே இருப்பான்னு அவனுக்கு தெரியும். அந்த ஃப்ரெண்டு கூட தான் அவன் பேசிகிட்டு இருப்பான். நம்ம அங்கே போகலாம், அவனை போயிட்டு நீங்கள் ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ காசுலாம் வேறு பையில் இருக்குது. அப்போ இவங்க பிஸ்னஸும் இங்கே காசு கொடுத்து வச்சுருப்பான் நான் ஒய்ஃப்கிட்ட. அவனுக்கு ஒரு டவுட் வருது, இந்த காசு இவன் பேக்கில் எப்படி ஒரு ஒய்ஃப் குளிச்சிட்டு இருக்கா. அவள்கிட்ட போய் கேட்க, நான் கொடுத்த காசு அவருக்கு எந்த காசுன்னு, பிஸ்னஸ் பண்ணுறது நான் கொடுத்தேன், அந்த காசு எங்கன்னு அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்ற அவள். அதோட வந்து இவன் தேடி வரான். அந்த ரூபன் தான் எடுத்துகிட்டு போயிருப்பாடு. அங்கே வந்து பார்க்கில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பான். எங்கள் மூஞ்செல்லாம் இருக்கும் அந்த இடத்துல. அவன் இல்லைன்னு 2 பேருக்கு அடிச்சடி சடை நடக்கும். நல்லா அடிச்சடிமுன்னே நம்ம ஹீரோ தான் நல்லா அடி வாங்கி கீழே சாய்ச்சி விட்டுட்டு அங்கேருந்து அவன் ரூபன் போயிடுறான். அவன் ஹீரோ என்ன பண்ணால் தடுமாறியும் மெதுவாக எழும்புறாரு. எழும்பி இப்போ நம்ம போயிடலாம் அப்படின்னு வீட்டுக்கு வராரு. வீட்டில் வந்து பார்க்க போகும்போது வீடே வந்து காலியாக இருக்கிற மாதிரி இருக்க. தூரமாக வந்து பார்க்குறாங்க. எல்லா சாமானும் எடுத்து நம்ம ரூபன் வந்து எடுத்துகிட்டு வெளியே போகிறான். ஒரு ரேடியோ அந்த மாதிரி சாமான் எடுத்து வெளியே போய் பார்க்குறான். எங்கே போகிறான் இவன் அப்படின்ட்டு எல்லாம் பார்த்தும்போது நம்ம ஹீரோனுக்கு வந்து ரொம்ப இதுவாகிடுச்சு. இவங்க ஏதோ பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டே இருக்கிறான். பார்த்துட்டு இருந்தோடனே அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் அந்த ஒருத்தர் விற்கிறான். எல்லாத்தையும் கொடுத்து அதை காசு வாங்குறான். காசு வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்காக இதை ஹீரோ வந்து வெளியேருந்து பார்த்து சொந்த வீட்டுக்குள்ளே இவன் போக முடியாத நிலைமை ஆகிப்போச்சு இவனுக்கு. வெளியே வந்து வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே அப்போ எல்லா சாமானியுமே காணும். எல்லாரும் வந்து பேக் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படியே ஹீரோ வந்து உள்ளே போகிறாரு. ஹீரோனு கேட்குறாரு, இன்னும் ஏதாவது சாமான் வேணுமாமான்ட்டு. என்ன முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஆமாம், எல்லாத்துக்கும் காரணமாக நீ தானே. அவன் தான் வந்து எல்லாத்துக்கும் அவன் பே பண்ணுறான், எல்லாம் பண்ணுறான். நீ ஒன்றுமே பண்ண மாட்டே. என்னை விட நீ விலகி போகிற. நீ அவனை கொண்டு வந்து வச்சு எனக்கு ஒரு குழந்தைய கொடுக்க வச்ச. நீ என் கூடயும் ஒன்றா இல்லை. அதனால நான் வந்து அவங்க கூட தான் போகிறேன், நான் முடிவு பண்ணிட்டேன். நீ உன் முடிவை நீ ஏற்றி அடிக்கிட்டு வீட்டில் சாமான்லாம் எடுத்துகிட்டு அங்கே வந்து காரில் எடுத்துகிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்புறான். கார் கிளம்புறதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாப்புல அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அது ரொம்ப சோகமும் ஆகிடுறான். எல்லாத்துக்கும் காரணம் அவனுடைய ஈகோ தான் அந்த ப்ராப்ளம். வீட்டில் போய்ட்டு அவர் குழந்தைக்காக ஒரு கட்டில் செஞ்சுருப்பான் ஃபஸ்ட்டு சீனில். அந்த கட்டில் உடனே உடைக்கிறான். அதை உடைச்சிட்டு தொக்கு நூறு ஆக்கிட்டு அதை கொண்டு ஒரு குப்பை தொட்டியில் போடுறான். குப்பை தொட்டியில் போட்டு இதோட இது நமக்கு இப்போ குழந்தை ஆசையே தேவையில்லைன்ட்டு அதில் போட்டு என்ன பண்ணுறான், அதுலேருந்து ஒரு நெருப்பு எடுத்து தீயை பற்ற வைக்கிறான். தீயை அங்கே பற்ற வச்சுட்டு அதை தூரமாக இருந்து அதை பார்த்துட்டு அந்த எரியதை கொழுந்து விட்டு பார்த்துட்ருக்கான். அவன் மனசில் எவ்வளோ ஆசை வச்சுருந்த ஆசையெல்லாம் விட்டுட்டு கடைசியில் அந்த எல்லாத்தையும் எரிச்சிட்டு பொண்டாட்டியும் போயிட்டா, ஃப்ரெண்டு கூட்டு ஓடி போயிட்டா அப்படின்ட்டு அந்த மன கஷ்டத்துலேயே எல்லாம் அந்த கட்டில் எரிச்சிட்டு அந்த இடத்துலேயே இருந்து என்ன பண்ணுறாப்புல. இந்த படம் இதோடு முடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவன் பண்ண ஒரு தப்பு, ஒரு குழந்தைக்காக யாருமே செய்யக்கூடாத ஒரு நண்பனை பொண்டாட்டியோட சேர்த்து வச்சான் பாருங்கள். அதுதான் இவன் செஞ்ச ஒரு பெரிய தப்பு. இது வந்து காலத்தால் ஏற்கொள்ளப்படாத ஒரு முடிவு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.